ஜோமண்ணி கிடவும் இந்த அருமையான ஓய்வு நாளில் காலை வேலைக்காக நின்று செலுத்துகிறோம். உமது பாதங்களிலே கொண்டிருந்திருக்கிற நாங்கள் ஆவியோடு உண்மையோடு பயபக்தியோடு பசுத்தோடு மைத்தோடு சேவிக்க கருவடைத்தார்கள். இந்த ஆராய்ச்சி வேலையை எங்கள் ஒவ்வொருவருக்கு ஆசீர்வாதம் தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. Haleluya, haleluya. இந்த காணொளி மூலமாக ஆண்டவரை நாம் ஆராதிக்கபடியாக இருக்கிறோம். நாம் எல்லோரும் இணைந்து வீட்டில் இருக்கிறவர்கள் நம்முடைய கட்டளை புஸ்தகத்தை வைத்துக் கொள்ளுங்கள். அதை நாம் 38வது பாடலை பாடுகிறோம். துதிசை மனமே, இந்த துதிசை இந்த பாடலை பாடுகிறோம். வீட்டில் இருக்கிறவர்களும் நாங்கள் எங்கும் தொழுது கொள்ளக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறோம். வீட்டில் தங்கியிருக்கிறவர்களும்
உற்சாகமாக ஆண்டவரோடு கூட இணைந்து ஆராதிக்கும்படியாக முதலாவது பாடலாக கன்வென்ஷன் பாடல் புஸ்தகத்திலே 38வது பாடலை நாம் பாடுவோம். தொடர்ந்து ஒரு பாடலை பாட இருக்கிறோம். கன்வென்ஷன் பாடல் புஸ்தகத்திலே
மீட்புக்காக கடவுப்பட்டிருக்கிறோம். மீண்டும் உடைய வருகையிலே இதோடு கூட இணைந்து கொள்வதற்கு நம்மை நாமே ஆயத்தம் பண்ணிக்கொள்ளும்படியாக வருகையானது மிகவும் துரிதமாக இருக்கிறது. இந்த துரிதத்திற்குள்ளாக சீக்கிரமாக ஆயத்தம் பண்ணுவதாக நாம் ஆயத்தம் பண்ணுவோம். கத்து இந்த வாழ்விலே காப்பனை காரியங்களை செய்கிறார். புத்தகத்திலே 119 பாடலை Amen.
சகோதரனே சகோதரியே யாவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவருக்கு நாம் துதிகளை செலுத்தும்படியான நல்ல நேரம். ஆகவே சகோதரனே சகோதரியே சிறு பிள்ளைகளே யாவருமாக வீடுகளை பார்த்துக் கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகள் யாரும் எழுந்து நின்று ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த போகிறோம். ஆண்டவருக்கு துதிகளை ஏறெடுக்க போகிறோம். வீதமாய் செலுத்துகிறது. ஸ்தோத்திரப்படி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே பிரியமான தேவச்சன பிள்ளைகளை யாருமாக எழுந்து நின்று ஒரு மனதோடு கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பாருங்கள். கர்த்தர் எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார். என் வாழ்விலே பாராட்டி கிருபைகளுக்காக அவருடைய வாழ்விலே செய்த நன்மைகளுக்காக நன்றி கொண்ட நன்றியுள்ள உள்ளத்தோடு நாம் தேவனுக்கு ஆராதனை செலுத்துவோமா? அப்போ எல்லோரும் வாய்ப்பை திறந்து அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. எங்கப்பா கீழே உமக்கு நன்றி ஆண்டவரே, எங்கப்பா சம்பாவே உமக்கு நன்றி என்று சொல்லுங்க, எபினேசரே உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. நான் இன்னைக்கு நிற்பதும் என்னோட ஆகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபையே. உடைய வாழ்விலிருந்து பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தவர், உடைய வாழ்விலை நோயிலிருந்து விடுதலை கொடுத்தவர், லாபத்திலிருந்து விடுதலை கொடுத்தவர் ஒருவர் மாத்திரமே. அவருக்கு நாம் நன்றி செல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அவருக்கு நாம் நன்றி செல் ஸ்தோத்திரத்தை இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லோருக்கும் நன்மைகளை மூடி நன்றி என்று சொல்லுங்க. ஸ்தோத்திரிக்க தேவனுடைய வாழ்வை மகிமைப்படுத்த போகிறார். நீங்க நன்றிகளை செலுத்த தேவனுடைய வாழ்வை அற்புதத்தை செய்ய போகிறார். வீட்டுகளை தங்கியிருந்தாலும் ஆசைவாடுகிறார். இந்த வேலைகளை நீங்கள் பார்த்து இருக்கின்ற பொழுது உடைய தேவைகள் என்னவோ அதை எல்லாவற்றையும் பேசிருக்கிறார். வேலை ஒரு வேலை வடகிழத்தோடு இருக்கலாம். ஆண்டு சொல்லுங்கள் ஸ்தோத்திரிக்கின்ற பொழுது வாழ்க்கையில் சரீரத்தின் வடகிழங்களை தேவன் சுகப்படுத்துகிறார். எப்படி மாறான நீரை தேவான் ஆகிய ஆண்டவர் வாழ்வில் இருக்கிற கசப்புகளை தேவானாக போகிறார். நினைத்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை இந்த இக்கட்டான சூழலை நிமித்தமாக உடைய வாழ்க்கை வருமானம் குறைந்து போயிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், கவலைப்படாதே, வீட்டுடைய அப்பத்தின் தண்ணீரையும் தேவன் ஆசீர்வதித்து கொடுப்பார். உன்னுடைய வீட்டின் அப்பத்தின் தண்ணீரையும் தேவன் உன்னுடைய வாழ்வில் இருக்கிறதை கொண்டு தேவன் வாழும்படியாக ஆண்டவர் மகிமைப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். கடவுளுடைய பிள்ளைகளை தேவன் ஒருபோதும் கைவிட்டது அல்லவே அல்ல. வாதமும் கூடாதது அதுதான் என்று சொல்லுகிறார். வாதமும் கூடாதது அதுதான். இடத்துல காணப்பட வேண்டிய ஒரே ஒரு குணம் என்ன தெரியுமா? இயேசுவை நம்பி பண்ணுகிறோம். இந்த உலகத்துல வேற யாரும் அல்ல. உனக்கு ஒரே ஒரு தெய்வம் உண்டு, ஒரே ஒரு கடவுள் உண்டு. அது இயேசு ஒருவர். அந்த இயேசு ஒருவர். உன்னை வாழ்க்கை விடுதலை வேண்டுமா? உன்னை வாழ்க்கை கடமையிலிருந்து விடுதலை பெற வேண்டுமா? பண பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற வேண்டுமா? அனைத்து விடுதலை பெறுவதற்கு என் இயேசு ஒருவர். அவர் சொல்ல அப்படியே ஆகும். அந்த ஆபத்து மாவேலி இருக்கிறார். அவை வீடுகளை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளையே, என் அன்பு சகோதரனே, சிறு பிள்ளையே, தேவனுடைய சமூகத்தில் கேளுங்க. நன்றிகளை செலுத்த ஆண்டவரே இருக்கிற தேவனுக்கு சொல்லி கேளுங்க. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் இதய கதவை தட்டிக்கொண்டே இருக்கிறார். இன்னும் இந்த உலக வாழ்க்கைக்கு வேண்டாம். நமக்கெல்லாம் தேவன் சேஷமான ஒரு அற்புதமான கோட்டை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதற்கு கடந்து செல்வதற்கு ஆயத்தமாகும்போது எப்படி நாம் ஊருக்கு போகிற பொழுது பிரயாணத்துக்கு ஆயத்தப்படுகிறோமோ அதே போல ஆண்டவர் வருகை மிக மிக துரிதமாக ஆயத்தப்படும். கடைசி காலகட்டத்தில் நீங்கள் ஆயத்தப்படும் பட்சத்தில் தேவனுடைய வாழ்க்கை எல்லாமே நன்மையாக கவலைப்படாத. உலகத்தின் காரணத்தை குறித்து கவலைப்படாத. நாளை மனதை குறித்து கவலைப்படாத. நன்றி செலுத்துங்க. பாவம் நன்றி ஆண்டவரே. பாவம் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். தாப்பனே அந்த நாளில் கூட இடப்படுத்துகிறார். வீட்டில் இருந்து Thank you.
நன்றி செலுத்துகிறோம். பாருடைய வாழ்வை செய்து பாராட்டிய நன்மைகளுக்காக எனக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையில் இருக்கிறவர்கள் உங்களோடு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாம் ஜெப நிலையிலே இருக்க போகிறோம். ஒரு சில ஜெப விண்ணப்பங்களுக்காக இந்த வேலையை நாம் ஜெபிக்க இருக்கின்றோம். அன்பு சகோதரனே, சகோதரியே, வீட்டில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, எங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்கப்படுகிற ஜெப விண்ணப்பங்கள், கொடுக்க போகிற ஜெப விண்ணப்பங்கள் எங்கள் வீடுகளிலே இருந்து ஜெபி ஆண்டவர் நமக்கு ஒற்றுமையாக ஒன்று கூடி ஜெபிக்கின்ற பொழுது தேவன் விடுதலை கொடுக்கிறது. அதிலிருந்து ஆண்டவர் அந்த கட்டுகளை தகர்க்க இருக்கக்கூடியது. அவை எல்லோரும் ஒருவனதோடு நாம் ஜெபிக்கலாம். முதலாவதாக அருமையான வேலையை கூட தேசத்திற்காக நாம் ஜெபிப்போம். தேசத்திற்காக நாம் ஜெபிக்கலாம். தேசத்தில் இருக்கிறதான அந்த அரசாட்சிக்காக, அதனுடைய தலைவர்களுக்காக, அது சந்திக்கப்படத்தக்கதாக நாம் ஜெபம் செய்வோம். அது மாத்திரமல்ல, பொருளாதாரத்தினுடைய விலைவாசியினுடைய உயர்வை குறித்து நாம் பார்க்கிறோம். அநேக ஏழ்மை நிலையில் இருக்கிற குடும்பங்கள் கஷ்டப்படுகிறது. இந்த நிலைமை மாற்றி அமைக்கும்படியாக, இந்த தேசத்தினுடைய தேவைகளை தேவன் செழிப்பாய் மாற்றும்படியாக இந்த காரியங்களுக்காக யாராவது ஒப்பு கொடுத்து தேவனுடைய சமூகத்தில் தேசத்தின் தலைவர்களுக்காக, தேசத்தை ஆளுகிறதான தலைவர்கள் நல்வழியை நடத்தும்படியாக, அது மாத்திரமல்ல மிகவும் கடினமான சூழ்நிலையில் இருக்கிற இந்த பொருளாதாரத்தில் இருந்து தேவனுக்கு செழிப்பை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக யாராவது ஒருவர் செபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த அருமையான வேலையை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அன்னவை எங்கும் கத்தரை தொட்டுகளும் காலம் வரும் என்று சொன்னது போல தகப்பனே, இந்த நாட்களிலே வீடுகளிலே இருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இணைந்து ஜெபிக்க நீர் கொடுத்த கிருபைக்காய் நன்றியோடு புசிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த வேலையில் கொடுத்த ஜெப கொடுத்த பாதப்படியிலே வைக்கிறோம் அப்பா. ஆண்டவரை நீ கண்ணோக்கி பார்க்க வேண்டுமா நாம் ஜெபிக்கிறோம். எங்களுடைய விண்ணப்பங்கள் கத்தாவே ஆண்டவர் இந்த சமூகத்திலும் பெறுவதற்கு எங்களுடைய பாவங்களோ அக்கிரமங்களோ தடையாக இருக்குமானா தகப்பனே தயவாக ஒரு வீசை இறங்கி எங்களுடைய பாவங்களை அக்கிரமங்களை மன்னிக்க வேண்டுமா நாம் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் கூட தகப்பனே, அருமையான தேச தலைவர்களுக்காக இந்த சமூகத்திலே நாம் ஜெபிக்கிறோம். ராஜாக்களுக்காக அதிகாரிகளுக்காக வேண்டுதல் செய்யணும்னு சொன்னீங்க ஐயா. நீ தேர்ந்தெடுத்து தந்த அருமையான பிள்ளைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, அருமையான பிள்ளைகளை என்ன நோக்கத்தோடு கூட இந்த நாட்களே ஆண்டவரே தேர்ந்தெடுத்து தந்தீரோ அந்த நோக்கத்தை அவருடைய வாழ்க்கையில் நீ நிறைவேற்ற வேண்டுமா நாம் ஜெபிக்கிறோம் அப்பா. நீ அருமையான பிள்ளைகள் கர்த்தாவே தங்களுடைய கரங்களை கொடுத்த பொறுப்புகளை நல்ல முறையில் நிறைவேற்றுவதற்கு ஏற்ற கிருபை கொடுக்க வேண்டுமா நாம் ஜெபிக்கிறோம். நல்ல ஒரு முதல்வரை தேர்ந்தெடுத்து தந்திருக்கிறேன், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவர் செய்த சேவைகளை நினைத்து கர்த்தாவை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நன்றி பொறுப்போடு கூட கர்த்தாவை செயல்படுகிறார் கர்த்தாவே. ஆண்டவரே, அங்கும் இங்கும் எங்கும் அலைந்து திரிம்போதும் அவருடைய வாழ்க்கையில் கர்த்தாவை நல்ல சுகத்தை மறுத்து கட்டளை வேணுமா நாம் ஜெபிக்கிறோம். எடுத்துக்கொள்கிற எல்லா முயற்சிகளும் கூட கர்த்தாவை கிருபை கூட இருக்கணுமா நாம் ஜெபிக்கிறோம் ஐயா. மக்களுக்கு நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார் ஆண்டவரே. அந்த திட்டத்தை நீர் நிறைவேற்றி கொடுக்க வேண்டுமா நாம் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அதனால மக்களோட வாழ்க்கையிலே கர்த்தாவை எடுத்துக்கொள்கிற எல்லா முயற்சிகளும் இந்த கிருபை கூட இந்த வழிநடத்த வேண்டுமா நாம் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் அதுபோல என்னுடைய பிரதமருக்காக இந்த சமூகத்தில் நாம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் தான் அவரை கர்த்தாவை சந்திக்க வேண்டுமா நாம் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீர் என்ன நோக்கத்தோடு அவரை பிரதமராக வைக்கிறோம் ஆண்டவரே. இந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு செய்வோம்ப்பா. ஆண்டவரே, மோடியை நீர் மூடியாக மாற்ற வேண்டுமா நாம் ஜெபிக்கிறோம். அவருடைய உள்ளத்திலே நீர் கிரியை செய்ய வேண்டுமா நாம் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒரு வசனம் ஏதாவது ஒரு பாடல் வரி அவருடைய உள்ளத்திலே கிரியை செய்ய வேண்டுமா நாம் ஜெபிக்கிறோம் அப்பா. எப்படியாவது அவரை நீ மாற்ற வேண்டுமா என்ற சமூகத்திலே நாம் ஜெபிக்கிறோம் ஐயா. இரக்கம் பாராட்ட வேண்டுமா நாம் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவர் மக்களுக்காக நல்ல திட்டங்களை செயல்படுத்த உதவி செய்ய ஐயா. ஆண்டவரே, மக்களுக்கு கர்த்தாவே ஆண்டவரே தேவையில்லாத காரியங்களை அவர் கொடுக்காதபடி நல்ல காரியங்களை செயல்படுத்தத்தக்கதாக நீர் கிருபை பாராட்ட வேண்டுமா நாம் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்தை தருகிறோம், நீர் அதை பொருட்படுத்திக் கொள்ளுங்க கர்த்தாவே. நாட்டின் பொருளாதார தேவைகள் எல்லாம் நீர் சந்திக்க வேண்டுமா நாம் ஜெபிக்கிறோம் அப்பா. நல்ல மழை வளத்தை தந்து நல்ல விளைச்சலை கொடுத்து ஆண்டவரே இந்த ஆண்டிலே நீர் ஆசீர்வாதத்தை தர வேண்டுமா நாம் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அதனால மக்கள் எந்த விதத்தில் குறைபடாதபடி கர்த்தாவே எல்லாரும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாம் ஜெபிக்கிறோம். எல்லா தேவைகளையும் சந்தித்தல் வேண்டுமா நாம் ஜெபிக்கிறோம். நிதி நிலைமையை ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டுமா நாம் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. காத்துக் கொள்ளுங்கப்பா. சுகத்தோடு பலத்தோடு சந்தோஷத்தோடு நீர் தருகிற ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவித்து வாழ நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை தந்து காத்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். தொடர்ந்து நாம் ஜெபிக்கலாம். தொடர்ந்து அடுத்தபடியாக
இருக்கிறார்கள், அநேகர் மரித்து போயிருக்கிற சம்பவத்தை நாம் ஒவ்வொரு நாளும் செய்திகளிலே பார்க்கிறோம். அப்ப தேவன் இந்த நாட்களிலே இந்த வாதையை ஆண்டவர் நீக்கி போடும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். விசேஷமாக அநேக குடும்பத்தில் அநேகர் இழந்து மரித்து போயிருக்கிறார்கள். தேவன் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஆறுதலை கொடுக்கும்படியாக நாம் ஜெபிக்கலாம். அது மாத்திரமல்ல, சில குடும்பங்களிலே தன்னுடைய பிள்ளைகள் பெற்றோர்களை இழந்திருக்கிறார்கள். பிள்ளைகள் மாத்திரம் அனாதையா நிற்கக்கூடிய ஒரு சூழலை இன்னைக்கு இந்த உலகத்தில் பார்க்கிறோம். அவ இந்த வாதையை ஆண்டவர் நீக்கி போடும்படியாக நாம் ஜெபிக்கலாம். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து 3வது அலை என்று சொல்லுகிறார்கள். அந்த அலையிலே அதிகமான சிறு பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்கள் என்று சொல்லுகிறார்கள். அவன் நாம் ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளை அதிகமாக நேசிக்கிறதான கர்த்தரிடத்தில் இயேசுவின் இடத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த 3வது அலை என்பது இருக்கவே கூடாது. 3வது அலை என்பது இருக்கவே கூடாது. இதோடு தேவன் நமக்காக மனம் இறங்கி நம்ம எல்லோரும் ஒரு மனதோடு ஜெபிக்கலாம். சிறு பிள்ளைகள் மீது ஒருவேளை வீடுகளை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பெற்றோர்களை உங்களுடைய பிள்ளைகள் மீது கையில வைத்து ஜெபம் பண்ணுங்க. அந்த வாதை நம்ம பிசாசம் நம்ம பிள்ளைகளை அணுகவே கூடாது. பிசாசம் அப்படிப்பட்டதான வாய்ப்புகளை நம்ம கொடுக்கவே கூடாது. எல்லோரும் ஒரு மனதோடு நாம் ஜெபிக்கலாம். இந்த தேசத்திலும் இப்படிப்பட்டதான அலைகள் 3வது அலைகள் வரவே கூடாது. இந்த காரியத்திற்காக நான் ஒருவர் ஜெபிக்கும்படி கேட்டுக் கொள்கிறேன். மனமகிழ்ச்சியாக ஆசீர்வதிக்கப்பட்டதான ஜெபங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். என்னை நோக்கி கூப்பிடாதது அறியாத கெட்டதுமான பெரிய காரியங்களை சொன்னாங்க. நன்றி ஆண்டவரே. அப்பா, தேசத்திற்காக, இந்த உலகத்திற்காக, பூமிக்காக உண்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. உமக்கு மறைவான காரியங்கள் ஒன்றுமில்லை என்று ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம். என் தேவனுக்கு முன்பாக எல்லாம் வெளியேறமாக இருக்கிறது என்று நாங்கள் அப்பா நிச்சயமாக விசுவாசிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளில் கூட தேசத்திலே ஆண்டவரே நடமாடி கொண்டிருக்கிற இந்த கொள்ளை நோய் ஆண்டவரே தேவன் அறியாத நல்ல சுவாமி. தகப்பனே, இந்த காரியத்தை இப்படிப்பட்டதான இந்த கொள்ளை நோய்க்கு எங்களுடைய பாவம், எங்களுடைய அக்கிரமங்கள் ஆண்டவரை வேண்டாத காரியங்கள், ஆண்டவருடைய பாவங்கள், ஆண்டவர் விருப்பமாயிராத காரியங்கள் எல்லாத்தையும் கர்த்தாவே ஒரு முறையாக தயவு கூர்ந்து மன்னிக்க முடியாத சுவாமி. ஆண்டவரை மன்னித்து இந்த தேசத்திற்கு ஒரு விடுதலையை கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த கொள்ளை நோய் ஆண்டவரை தேசமெங்கும் உலகமெங்கும் ஆண்டவரை ஒவ்வொரு அலையாக வருகிறதை தேவன் அறிவிக்கிறார்களே. ஆனால் உங்களுடைய சித்தமில்லாமல் உலகத்திலே எதுவும் நடைபெறாத விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, நாளில் கூட என் நாமம் கிடைக்கப்பட்ட சேனலை காட்டி அந்த பொல்லாத வழிகளுக்கு விலகி ஆண்டவரே தகப்பனே அப்பா பாவனை இந்த அனைத்து அறிக்கையான தேசத்தின் சேமத்தை தருவேன். இந்த நாளில் கூட உங்களுடைய வார்த்தையை நம்பினவர்களால் விசுவாசித்தவர்களால் ஆண்டவரே கூட எங்கள் தேசத்துக்காக கொண்டாடுகிறோம் சுவாமி. எங்கள் தேசத்திற்காக நாங்கள் கட்சிக்கிறோம். கர்த்தாவே, இந்த வார்த்தையை எங்கள் தேசத்திற்கு எடுத்து போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, முதலாவது நன்றி செலுத்துகிறோம். எவ்வளவு பெரிய ஒரு எண்ணிக்கையோடு இருந்த தொற்றை கர்த்தரை மட்டுமாய் குறைத்து ஆண்டவரை நன்றாகவே அப்பா ஒவ்வொரு நாளும் இதனுடைய செயல்பாடுகள் குறைத்துக் கொண்டு வருகிறது நாங்கள் பார்க்கிற பொழுது நமக்கு நன்றி செலுத்துகிறோம், பதிக்கிறோம், சோதரிக்கிறோம், உயர்த்துகிறோம். கர்த்தர் ஒவ்வொரு செய்தியை விசுவாசிக்கிறார். ஆண்டவரை, இந்த நாளில் கூட ஆண்டவரே கொரோனா அலை இனி இந்த தேசத்திலே காணப்படக்கூடாது. தகப்பனே, இதன் நிமித்தமாக ஆண்டவரை மரணத்தை சந்தித்தவர்கள் எத்தனை பேர் ஆண்டவரே, எத்தனையோ பேசுவாங்க, எத்தனையோ போதகர்கள், எத்தனையோ ஆண்டவர், எத்தனையோ ஆண்டவரை ஊழியர்கள், தனிப்பட்ட ஊழியர்கள், விடுபட்ட ஊழியர்கள், இன்னுமாக கற்பனையான ஊழியர்கள், ஆண்டவரை பொதுமக்கள், ஆண்டவரை சிறு பிள்ளைகள் ஆண்டவரை மறுத்து போனார்களே. ஆண்டவரே, அந்த குடும்பத்துக்கு ஆதரவு நேருமாய் தகப்பனே விட்டு போன ஆண்டவரை பெற்றோர், ஒரு பெற்றோர் இழந்தவர்கள், இரு பெற்றோர் இழந்த பிள்ளைகள் ஆண்டவரை எதிர்காலத்தை கர்த்தரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய தேவையான இப்ப இருக்கிற அரசு அதுக்கு தேவையான எல்லா காரியங்களும் ஆண்டவரை தொடர்ந்து யாருமே ஆண்டவரை ஆண்டவரை அந்த அப்பா அப்பனே அன்னைக்குள்ளாக அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகப்பனே. இந்த அலை ஆண்டவரை இப்பொழுது கூட சொல்லுகிறார்கள் அப்பா, 2ஆம் வருஷத்தின் அலை 3ஆவது அலையாக சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை வீடுகளுக்கு பார்த்தோம். ஆண்டவரை தாவரே அந்த அலை நம்ம இடத்துக்கு வரக்கூடாது. ஆண்டவரை உங்களுடைய கருத்துல ஒப்புக்கொடுக்கிறோம். தேவனுடைய சித்தமாக வெளிப்படுத்தியாக ஆண்டவரை ஒருவேளை நாங்கள் சொல்லலாம் ஆண்டவரை உங்களுடைய சித்தம் நீர் அனுமதிப்பீரான ஆண்டவரை அதற்குள்ளாக பத்திரமாக இந்த ரத்த கோட்டைகளை நீங்கள் பாதுகாப்பு தேசத்தை பாதுகாக்க முடியாது, இந்த ஜனங்களை பாதுகாக்க முடியாது. கர்த்தரை உதவி செய்கிறார்கள் ஆண்டவரை அப்பா, தேசம் தீர்க்கப்பட்டு போகாதே கர்த்தரை
கர்த்தாவே இந்த நாளிலே கூட கர்த்தரை எங்களுக்காக யாகம் செய்து உட்கார்கிற ஆண்டவரே விசுவாசத்தின் நம்பிக்கையோடு கூட ஆண்டவரை உயர்த்துகிறோம் அப்பா. இந்த நாளிலே கூட இந்த கொரோனா அலை இந்த தேசத்திலே காணப்படாத பொழுது தேவனுடைய கரம் ஆண்டவருடைய பரிசுத்த இரத்தம் இந்த ஆண்டவரே தேசம் எங்கும் தெளிந்து சுத்திகரிக்க அடிக்கிற சுவாமி எங்களுக்காக சிலுவையில் சிந்தின அந்த இரத்தமானவரே நோய்களை குணமாக்கும் தற்கொலாக இந்த நாளிலே எங்களை காட்டி அர்ப்பணிக்கிற சுவாமி ஆண்டவரே நீரே அந்த காரியங்களுக்காக எடுத்துக் கொடுப்பதற்காக அதிசயங்களை அற்புதங்களை நாங்கள் காண்கிறோம். விசுவாசத்தோம் நன்றி செலுத்துகிறோம். துதி கணவர்கள் எல்லாரும் தெரிவிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென். ஒரே ஒரு ஜெப குறிப்புக்காக நாம் செபிக்க போகிறோம். அருமையான வேண்டுகோள் விசேஷமாக நாம் மிஸ்டரிகளுக்காக நாம் செபிக்க போகிறோம். அருமையான இக்கட்டான சூழ்நிலைக்கு அப்புறம் மிஸ்னுடைய வாழ்க்கையில அநேக பாதிப்புகள் இருக்கிறது. மிஸ்டரிகள் கூட இந்த கொரோனா வியாதியில மரித்து போயிருக்கிறார்கள். அவருடைய குடும்பத்துடைய தேவைகளை ஆண்டவர் சந்திக்கும்படியாக நாம் செபிக்கிறோம். ஜார்க்கண்ட், குஜராத், ஒரிசா போன்ற பகுதிகளிலே அநேக மிஸ்னுடைய தேவைகள் மிக அதிகமாக காணப்படுகிறது. ஆகவே இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே கொடுக்கக்கூடிய கரங்கள் உற்சாகமாக இந்த மிஸ்னரி ஊழியத்திற்காய் கொடுக்கும்படியாகவும், அது மாத்திரமல்ல அநேக ஆதிவாசி பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவருடைய தேவைகள் அன்றாட அவருடைய தேவைகள் உணவுகள் எல்லாம் சந்திக்கப்படத்தக்கதாக இந்த காரியங்களுக்காக விசேஷமாக மிஸ்னரிகளுக்காக வடமாநிலத்தில் மாத்திரமல்ல தமிழகத்திலும் பல தன்னார்வ தொண்டர்கள் உண்டு. அவருடைய வாழ்வும் தேவன் கிருபை பாராட்டும்படியாக அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கும்படியாக இந்த விசேஷமா இந்த ஜெப குறிப்புக்காக யாராவது ஒருவர் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அன்பு நிறைந்த நல்லாண்டவரே, இந்த அருமையான பரிசுத்த நாள் காலைகளுக்கு நன்றி செலுத்துவதாக எங்கே 2-3 கூடியிருக்கிறீர்களோ அந்த இடத்துல வாசம் செய்வேன் என்று சொன்ன தருணே, நீ இப்பொழுது இந்த இடத்துல தங்கும் எண்ணத்தை நீ பரிசுத்த ஆலயமாக ஆக்கி எனக்கு உடைய நிர்வாக ஆசீர்வாதத்தை வழியெடுத்து உடைய பாதுகாப்பு கொடுக்கிறோம். விசேஷமாக இந்த நேரத்தில் உலக நாடுகள் தமிழ்நாட்டுக்கு சுவாமி அன்றைய தமிழ்நாட்டோட டாஸ்மாக் தடை உத்தரவு முதலமைச்சர் மூலமாக லட்சக்கணக்கான குடும்பம் மனுஷன் வாழ்க்கை இயேசு கிறிஸ்து நாமங்களாக இருக்கிறேன். அன்றைய இந்த நாளில் இந்த தேசத்தில் ஒரு நாள் நூற்றுக்கணக்கான சிறுவர்கள் இளைஞர் இளம்பெற்று மாஃபியா கும்பலால் கடத்தப்படுகிற சொல்லி அப்படிப்பட்ட மாஃபியா கும்பலை தடுத்து நிறுத்தி அவரவர் தங்கள் கல்வி திறமை கேட்ட தொழிலாளி அரசாங்கம் உருவாக்கி கொடுக்க இயேசு கிறிஸ்து நாமங்களாக இருக்கிறேன். அன்றைய Indian President, Vice President, Prime Minister of India, all state governors, Senators, Prime Minister of India, Senators, all politicians, all political leaders, where can you go, where are they, the judges, basis, lawyers, IAS, IRS, ICS, IPS, companies, auditors, Tamil Nadu, Thuthur Government, Thuthur Tahsildar, Thuthur Kannada, Police Department, ஒரே பணிமைத்து பொதுமக்களுக்காக அந்த போராட்டங்கள் பாதிக்கப்பட்டது ஒரு பாதுகாத்துக் கொள்ளும் விசேஷமாக இந்த நேரத்தில் ஜெப விசேஷ குறிப்பாக உலக நாடுகளிலே ஜார்க்கண்ட், ஒரிசா இந்த பகுதிகளிலே மிஷனரி ஸ்தாபனம் இல்லை. அநேக கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டு அநேக மனித போயிருக்கிற சமயம் ஒவ்வொருவரும் ஒரு குடும்பத்திற்கு பார்த்து 35 பேர் அவரவருடைய தேவனை நீ சந்திக்க சொல்கிறேன். மாத்திரமல்ல இந்த அநேக கிறிஸ்தவ ஸ்தானங்கள் பெற்றோரை அந்த பிள்ளைகள் அந்த பெற்றோருக்காக சொல்கிறேன். அவர்களே ஏற்ற தேவையை சந்திக்க முடியாது சொல்கிறேன். இவரோடு அவருடைய குடும்பத்தில் ஆறுதலையும் சமாளத்தையும் ஊற்றுமையாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் சொல்கிறேன். அன்றைய அநேக ஆதிவாசிகள் இந்த நாட்களிலே பாதிக்கப்பட்ட நிலையில ஒருவேளை சாப்பாடு கூட வழி இல்லாமல் இருந்த வருவேன் சாமி. அப்படிப்பட்ட குடும்பங்கள் ஏற்ற சமயத்தில் அவர்களுக்கு போதனம் உணவு சந்திக்க முடியாது இயேசு கிறிஸ்து நாமத்தினால் சொல்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு கடல் அலை போல முதல் அலை, 2ஆம் அலை, 3ஆம் அலை என்று சொல்லிக்கிட்டு சாமி. அப்படிப்பட்ட அலைகளுக்கு வேண்டவே மாட்டார் சாமி. உலகத்திற்கு வேண்டவே மாட்டார் சாமி. எல்லா நிலைகளும் ஆணிவர் அழித்து கொடுக்க இயேசு கிறிஸ்து நாமத்தினால் சொல்கிறேன். அப்படி மட்டுமா எங்களுக்கு கொடுத்துள்ள பாதுகாப்புக்கு நன்றி செலுத்தவே இந்த 2ஆம் அலையோடு முக்கியமான பாதுகாப்பு இருக்கு. எங்கள் ஒருவரும் வேலை எடுத்து ரத்த கொடுத்து பாதுகாத்து ஆசீர்வாதத்தை பண்ணாரு. 3ஆம் அலை வேண்டவே வேண்டாம் சாமி. மீதாமே மீதான கவலோட சாமி இந்த நாளில் நாங்கள் கட்சியில் ஆளுகை ஆசீர்வாதம் அரவணைப்பு பாதுகாப்பு வழியிலும் சந்திக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களிலும் ஒரு ஆறுதலையும் சமாளத்தையும் ஒவ்வொருவரும் அனுபவமாக ஆசிரியர் வழியிடந்து காத்து பார்ப்பதை இயேசு கிறிஸ்து ஈடு நேற்று என்பது அப்படின்ற ஜெப விசேஷ விளக்கத்தை அங்கீகரித்து ஆசிரியர் முடிவு ஜீவன பரமத்துக்காகவே. ஆமென்.
திருச்சபை மக்களாக இணைத்து நாங்கள் செபித்திருக்கிறோம். செப விண்ணப்பத்தை அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்கிற கிருபைக்காய் பயன்படுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நாங்கள் யாருமாக தகப்பனே கேட்ட ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் நிறைவேற்றுகிறேன் பயன்படுத்துகிறோம். தொடர்ந்து நாங்கள் யாருமாக ஒரு மனதோடு ஒரே இடத்துல கூடாரத்தை நான் கூடி செபிக்க சீக்கிரமா அந்த வாய்ப்பை எங்களுக்கு தந்தபடியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். எல்லா விசேஷமான எல்லாவற்றையும் பொருட்படுத்திக்கொண்டு பயன்படுத்துகிறோம். நேசிப்பட வேண்டிக் கொள்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். வாசிக்க வேண்டிய வேத பாடம் மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வசனம் 35 முதல் 45 வரை. மார்க்கு 10ஆம் அதிகாரம் வசனம் 35 முதல் 45 வரை. அப்பொழுது செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அவரிடத்தில் வந்து, போதகரே, நாங்கள் கேட்டுக்கொள்ளப் போகிறது நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றார்கள். அதற்கு அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலது பார்சத்திலும் ஒருவன் இடது பார்சத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னதென்று உங்களுக்கே தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்நானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பார்சத்திலும் என் இடது பார்சத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருள்வது என் காரியமல்ல என்றார். மற்ற 10 பேரும் அதை கேட்டு யாக்கோபின் மேலும் யோவானின் மேலும் எரிச்சலானார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வரச் செய்து, புறஜாதியாருக்கு அதிகாரிகளாக எண்ணப்பட்டவர்கள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் அவர்களில் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாயிருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாயிருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாயிருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாயிருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார் என்பதுவே. வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிற்று. யுக யுகமாய் எம் துணையாயினி நீரினும் வரும் காலமாய் எம் நம்பிக்கையாவி உமாசனத்து நீடலே வார்த்தரடை கலம் உம்பான்மையுள்ள பூயமே நிச்சய கேடகம் பூலோகம் உருவாகியே மலைகள் தோன்றும். சபை மக்களுக்கு ஒரு அறிவிப்பு. நம்முடைய ஆலய அறிவிப்பு பலகையிலே வாக்காளர் பட்டியல் அங்கே தொங்கிடப்பட்டிருக்கிறது. யாருடைய பெயர் சேர்க்கப்படவில்லை என்று ஆட்சேபனை இருந்தால் அதை குறித்து மறுப்பு தெரிவிப்பதற்கான கடைசி தினம் இந்த நாள். அதனால் அதை நீங்கள் கவனித்துக் கொள்ள உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
ஆண்டுடைய செய்தியை நாம் கேட்கும்பாக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெயிப்போம். வேதத்தின் மகத்துவங்களை எங்களுக்கு போதிக்கும் தூயாவியானவரே, எங்களோடு நீர் பேசு. உம்முடைய அமர்ந்த மெல்லி சத்தத்தை நான் கேட்கிறேன். தூயாவியானவரே, உம்முடைய வார்த்தைகள் வல்லமையாய் கடந்து சென்று நல்லிடத்திலிருந்து விழுந்தவதே போல பலன் தர கிருபையை தாருங்கள். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த வாரத்திலே நம்முடைய தியான பொருள் சீசத்துவம் என்பதை பற்றி, டிசைபிள்ஷிப், சீசத்துவம் என்பதை பற்றி இந்த நாளிலே நாம் தியானிக்கிறோம். சிந்தனைக்கு ஆதாரமாக பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். மார்க் 10:45. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார் என்றார். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார் என்றார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த நாளில் சீசன் யார்? சீசனுக்குரிய பண்புகள் என்ன? இன்னுமாக சீசனிடத்தில் ஆண்டு எதிர்பார்க்கிற சில நிபந்தனைகள், சீசனுக்குரிய நிபந்தனைகள், இன்னும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற சில முக்கியமான காரியங்கள், சீசனுக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதங்கள் என்பதை குறித்து சில காரியங்களை இந்த நாளிலே நாம் தியானிப்போம். சீசத்துவம், சீசன் என்றால் யார்? பெருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவோடு நெருங்கிய உறவு கொண்டு அவருடைய போதனைகளை கற்று தீர்மானத்தோடு அவரை பின்பற்றுகிறவன் தான் சீசன். பொதுவாக சீசன் என்பது பொதுவான பதமாக இருந்தாலும் மாணவன் அல்லது கற்றுக்கொள்பவன் அல்லது பயிற்சி பெறுபவன் என்று சொல்லி நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம். பரிசுத்த வேதாகமத்திலே சீசர்களை குறித்து சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அங்கே மோசேயுடைய சீசர், யோவானுடைய சீசர், பரிசேயுடைய சீசர் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். எல்லாவற்றும் மேலாக இயேசு கிறிஸ்துவின் சீசர்களை குறித்து தான் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு அந்தரங்க சீசனாக யோசேப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். இன்னுமாக முதல் அந்தியாவிலே சீசர்களுக்கு கிறிஸ்துவர் என்ற பெயர் உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டதையும் நாம் பார்க்கிறோம். சீசர் என்ற பதம் சுவிசேஷங்களில் கிட்டத்தட்ட 200 தடவைக்கு மேலாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, சீசர்களுடைய பண்புகள் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். சீசர்களை குறித்து நாம் பார்க்கும்போது, ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லும்போது அவன் ஆண்டவருடைய சீசனாக அவன் காணப்பட வேண்டும். அதான் முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர் அதைத்தான் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் உயர்ந்த பண்புள்ளவர்களாக, விசேஷமாக சீசர்கள் உயர்ந்த பண்புள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்பது ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம். சீசனிடத்தில் காணப்பட வேண்டிய பண்புகள் என்ன? முதலாவது நாம் பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவுடன் கற்றுக்கொள்வதும் தான் சீசன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுடன் கற்றுக்கொள்ளுதல். ஆண்டவர் யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே கூறுகிறார், நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். I have set you an example that you should do as I have done for you. நான் செய்தது போல நீங்கள் செய்யுமாறு உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன் என்று சொல்கிறார். ஆண்டுடைய வாழ்க்கை முழுவதும் நாம் பார்க்கும் பொழுது அவர் பெரிய ஒரு ஆசிரியராக, இது உலகம் இதுவரை கண்டிராத, இனிமேலும் காணக்கூடாத மாபெரும் ஆசிரியராக அவர் இருக்கிறார். ஆகவே அவரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். அருமையானவர், ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, நாம் வாழ்நாள் முழுவதும் கற்றாலும் எவ்வளவோ காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். சீசன் என்று ஆண்டோடைய சீசன் என்று சொன்ன அவருடைய பாதபடியில் அமர்ந்து அவர் சொல்லுகிற காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும்.
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் இடத்திலே வாருங்கள் என்று சொல்லி அழைத்தது மாத்திரமல்ல, என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் கூறினதை பார்க்கிறோம். ஆண்டவரிடத்திலே நாம் கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஒரு நாள் அருமையானவர்களே, அவரிடத்திலே காணப்பட்ட அன்பு, அவரிடத்திலே காணப்பட்ட பொறுமை, அவரிடத்திலே காணப்பட்ட மன்னிப்பின் சிந்தை, அவரிடத்திலே காணப்பட்ட பிற நலம் பாராட்டுதல், தியாகம், இவைகளெல்லாம் நினைத்து பார்க்கும் பொழுது நான் வாழ்நாள் முழுவதும் அவரிடத்திலே கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவருடைய சீஷர்கள் என்று சொல்லி நாம் சொல்லபடி அன்றைய இயேசு கிறிஸ்து சிறந்த ஒரு ஆசிரியராக இருக்கிறார். ஆகவே ஒரு நாள் அவருடைய குணாதிசயங்களை நாம் கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். அவர் நமக்கு முன்மாதிரியை பின்வைத்து போயிருக்கிறார். அவர் அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படிக்கு முன்மாதிரியை காண்பித்து போயிருக்கிறார் என்று பரிசுத்த பேதுரு அப்போஸ்தலன் நிருபத்திலே கூறுகிறதை பார்க்கிறோம். ஆகவே சீஷன் என்று சொன்னால் அவரிடத்திலே கற்றுக்கொள்வதாக நாம் காணப்பட வேண்டும் என்பதை பார்க்கிறோம். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது சீஷனிடத்திலே காணப்பட வேண்டிய பண்புகள் என்ன? அவன் இயேசு கிறிஸ்துவுக்கு பின் செல்கிறவன். இயேசு கிறிஸ்து பின் செல்கிறவராக காணப்பட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்தபோது சீஷர்களை அவர் தெரிந்து கொண்டதை குறித்து பரிசுத்த வேதாகமத்திலே நாம் காண்கிறோம். முதலாவதாக பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான் என்ற அப்போஸ்தலர்களை ஆண்டவர் சீஷர்களாக அவர் தெரிந்து கொண்ட நேரத்திலே ஆண்டவர் சொன்ன ஒரு அருமையான அழைப்பு, என் பின்னே வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் கூறினார். என் பின்னே வாருங்கள், ஆண்டவருடைய பின்னே வாருங்கள், கம் ஃபாலோ மீ என்று சொல்லுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பின்னே வரும்படியாக அழைக்கிறதை பார்க்கிறோம். இது ஆண்டவர் கொடுத்த மாபெரும் அழைப்பு, அது சிறப்பான அழைப்பு. வாழ்க்கை எந்த நிலையில் இருந்தால், ஒளியிலும் இருளிலும், களிப்பிலும் துக்கத்திலும், வாழ்விலும் சாவிலும் நமக்கு முன் செல்ல நமது ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றி செல்லவே நாம் அழைக்கப்படுகிறோம் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. நாம் ஆண்டவருடைய சீஷர்கள், பெருமையானவர்களே, அவரை பின்பற்ற தொடர்ந்து வரும்படியாக ஆண்டவர் அழைக்கிறார். நமக்கு முன்னே வாழ்ந்த பக்தர்கள், பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவருடைய அடிச்சுவடை தொடர்ந்து அவர் பின்னே சென்றதனால ஆண்டவருக்கு என்று அவர் பெரிய காரியங்களை செய்ததை நாம் பார்க்கிறோம். பெருமையானவர்களே, நாம் ஒரு கருத்தையோ அல்லது தத்துவத்தையோ அரசியல் கட்சியோ பின்பற்றுவது அல்ல. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நம்மை ஆட்கொண்ட அருள்நாதரை நாம் பின்பற்றுவதாக காணப்படுகிறோம். ஆகவே சீசன் என்று சொல்லும் பொழுது அவருக்கு பின் செல்வதாக காணப்பட வேண்டும். ஆண்டவர் அப்படிப்பட்டதான மக்களை அவர் தேடுகிறார். தம்மை இந்த உலகத்தில் வைத்திருப்பது நோக்கமே, நம்ம இந்த உலகத்தில் வைத்திருக்க நோக்கமே அவரை பின்பற்றி செல்வதற்குத்தான் என்பதை பார்க்கும். இந்த உலக இன்பமாவது, உலகத்தை பற்றிய பயமாவது, சோம்பல் தனமாவது நமது ஆண்டவரை பின்பற்ற தடையாயிராதபடிக்கு நாம் எப்போது எச்சரிக்காமல் நம்மை காத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவர் தம்முடைய சீஷரிடத்திலே என் பின்னே வாருங்கள் என்று சொன்னார். ஏனென்றால் அவர் சிறந்த வழிகாட்டி, அவர் நம்முடைய முக்காலத்தை அறிந்தவர். ஆகவே நாம் தைரியமாக பின் செல்லலாம். பின் செல்வேனே, மீட்பர் பின் செல்வேனே என்று அருமையான பாடல் உண்டு. நம்முடைய வாழ்க்கையிலே மேடானாலும் காடானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் பின்பற்றி செல்வேன். ஏனென்றால் நான் சீஷர் என்பதை உணர்ந்தவளாக அவரை பின்பற்றி வாழ்நாளின் கடைசி வரை நாம் அழைக்கப்படுகிறோம். அவர் நிச்சயமாக அவரை பின்பற்றி செல்லும் பொழுது நம்மை நித்திய மோட்ச கரையிலே பத்திரமாய் கொண்டு சேர்க்க வல்லவராக இருக்கிறார். சர்வ ஞானமுள்ள தேவன், அவரே சிறந்த வழிகாட்டி. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவளை செவ்வையாக்குவேன் என்று சொன்ன தேவன் நிச்சயமாகவே அவர் பின் செல்கிற தம்முடைய மக்களை அவர் செம்மையான பாதையிலே நடத்தி முடிவிலே நித்திய ஜீவர்களை கொண்டு போய் சேர்ப்பார் என்பதை நாம் மறந்து போய்விட்டார். சீஷரிடத்தில் காணப்பட வேண்டிய அருமையான இன்னொரு காரியம் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறது. என் பின்னே வாருங்கள் என்று சொல்லி பேதுரு, யாக்கோபு, அந்திரேயா, யோவான் இவளை அவர் அழைத்தார். அப்போது அவர்கள் உடனே அவளுக்கு கீழ்ப்படுத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையான வாழ்க்கையிலே உடனே கீழ்ப்படுத்தார். எந்த விதமான மறுப்பும் அவள் தெரிவிக்கவில்லை. தங்களுடைய வலைகளெல்லாம் விட்டுவிட்டு
தன்னுடைய வாழ்வு ஆதாரங்களை எல்லாம் விட்டுவிட்டு ஆண்டவர் பின்னே வாருங்கள் என்று சொன்னபோது அவர் பின்னே சென்றார். கிறிஸ்துவில் அருமையானவர்களே, அதனால அவளுக்கு ஏதாவது குறையப்பட்டதா? அவர்கள் நிச்சயமாக பின்னால் அதை குறித்து மகிழ்ந்திருப்பார். ஏனென்றால் ஆண்டவர் பின்னாலே சென்றதுனால, அவருடைய கட்டளைக்கு உடனே கீழ்ப்படுத்ததுனால எவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைத்திருக்கிறது. இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் இப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிற அந்த அனுபவத்தை பெற்றவர்களாக அவர்கள் காணப்படுகிறார். காரணம், அவருடைய அன்பு கட்டளைக்கு கீழ்ப்படுத்ததுனாலே, உடனே கீழ்ப்படுத்ததுனாலே எந்த விதமான மறுப்பு தெரிவிக்கவில்லை. அங்கே அவர்கள் எந்த விதமான கேள்வியும் கேட்கவில்லை. அவ்வாறாக தாங்கள் போகிற இடம் எங்கே என்பது அவருக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்ல இருக்கிறார், அவருடைய கட்டளை கீழ்ப்படிவோம் என்று சொல்லி தைரியமாய் முன் சென்றார். நாம் சரித்திரத்தில் பார்க்கும் பொழுது அவருடைய அன்பு கட்டளை கீழ்ப்படுத்த யார் பின்னாலே வருத்தப்பட்டதாகவோ அல்லது ஐயோ ஏன் பின்னாலே சென்றேன், ஒரு கட்டளை கீழ்ப்படுத்ததுனால எனக்கு எவ்வளவோ நஷ்டம் ஏற்பட்டு விட்டது என்று சொல்லி வருத்தப்பட்டதாக சரித்திரம் கிடையாது. ஏனென்றால் பின்னே செல்கிறவர்களுக்கு அவர் நித்தியமான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அப்படி சீசல் என்று சொல்லி நாம் அழைத்துக் கொள்ளலாம். ஆனால் பின்னே செல்கிறதற்கு அவருடைய அன்பின் கட்டளைக்கு கீழ்ப்படிவதா நாம் காணப்படுகிறோமா? இந்த வேளையிலேயே நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய சீசன் என்று சொல்லும் பொழுது அவங்களிடத்தில் உயர்ந்த பண்புகள் காணப்பட வேண்டும், உயர்ந்த தரம் காணப்பட வேண்டும். பெருமையானவர்களே, அதிலே ஒரு காரியம் என்ன என்று சொல்லி ஆண்டவரே வெளிப்படுத்தியிருக்கிறார் சீசர் என்று சொன்னார். யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே இவ்வாறாக நாம் பார்க்கிறோம். நீங்கள் ஒருவர் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்று ஆண்டவர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவர் ஒருவர் இந்த நாட்களிலே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளாக நம்முடைய எதிர்பார்க்கிற ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதைத்தான். அன்பு இல்லாத ஒரு சீசத்துவம் அது பனிக்கட்டி போல குளிர்ந்து சட்டத்திட்டங்கள் நிறைந்த ஒரு துறவர வாழ்க்கை போல ஆகிவிடும். அல்ல, ஆண்டுடைய சீசல் என்றால் நாம் அன்பு கட்டளை கீழ்ப்படுத்தவளாக மாத்திரமல்ல, ஒருவர் கடினமான ஒரு காரியம்தான். ஒருவேளை பிற நமக்கு அநேக காரியங்களிலே தீமை செய்திருக்கலாம். ஆனால் ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். ஏன்னா அவருடைய நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமே. அவர் தமக்கு துரோகம் செய்தவர்களையும் தம்மை சிலுவையில் அறைந்தவர்களையும் ஒரு மன்னித்து அன்பு கொடுத்தாரே. அது விசேஷம் எவ்வளவோ பலவீனமாக இருந்தவர்கள் தான், அவரை விட்டு ஓடி போகிறவர்கள் தான். அவருக்கு ஆனாலும் கூட அவர் கடைசி வரை அவரிடத்தில் அன்பு கூர்ந்தார் என்றே பார்க்கிறோம். முடிவடைந்த அவரிடத்தில் அன்பு கூர்ந்தார். பெருமையானவர்களே, நீங்கள் ஒருவர் அன்பாக இருந்தால் என்னுடைய சீசல் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். நம்முடைய வாழ்க்கை முறை அன்பு என்ற ஒன்றிலே அடங்கி இருக்கிறது. கடினமான ஒரு காரியம்தான். அவளுக்கு மன்னிக்க வேண்டியது இருக்கிறது, பொறுமையாக இருக்க வேண்டியிருக்கிறது. ஆனாலும் கூட ஆண்டுடைய பிள்ளைகளாக இருந்தால் நான் அவருடைய சீசன், அவருடைய பிள்ளை. ஆகவே என்ற வாழ்க்கையிலே நான் அன்பு வர வேண்டும் என்ற ஒரு அருமையான நிபந்தனையோடு கூட நாங்கள் வாழ்க்கை நடத்துவோம் என்றால் இவன் ஆண்டுடைய சீசன் என்று சொல்லி மக்கள் அறிந்து கொள்வார் என்பதை ஆண்டவர் தெளிவாக வெளிப்படுத்தியிருக்கிறதை பார்க்கிறோம். நாம் பிறரிடத்தில் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையின் மூலம் ஆண்டவருடைய சீசன் என்பதை நாம் வெளிப்படுத்துகிறோமா? இந்த நாளிலே நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய சீசன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவருக்கு கனி கொடுத்த ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றும் தேவன் எதிர்பார்க்கிறார். வேதத்தில் நாம் பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசராக இருப்பீர்கள் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, நாம் மிகுந்த கனிகளை, கனி என்று சொல்லும் பொழுது ஒரு மரத்தை ஒரு மனிதன் நட்டு வைக்கிறார் என்றால் மாபெரும் எதிர்பார்ப்போடு கனி தரும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த உலகத்திலே நம்மை நாட்டி வைத்திருக்கிறார் என்றால், உன்னதமான நோக்கத்தோடு இந்த உலகத்திலே அனுப்பி வைத்திருக்கிறார் என்றால் அவர் நம்மிடத்திலே பலனை எதிர்பார்க்கிறார். அருமையானவர்களே, அவருக்கு என்று கனி கொடுக்கிற வாழ்க்கை, அவருக்கு என்று பயன் தருகிற வாழ்க்கை, அவருடைய நாமத்துக்கு மகிமையாக வாழ்கிற வாழ்க்கை, ஆத்துமாக்களாகிய கனிகளை ஆண்டவருடைய மந்தையிலே சேர்க்கிற ஒரு வாழ்க்கை அது காணப்பட வேண்டும் என்பதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது இருக்காரு.
ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கனி கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் நம்மை இந்த உலகத்திலே அனுப்பின உன்னதமான நோக்கத்தை நாம் நிறைவேற்றுகிறோமா? ஒரு சித்தத்தை நிறைவேற்றுகிறோமா? கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா? எளிமையானோடு இந்த நாட்களிலே நாம் சிந்திக்க வேண்டும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராக இருப்பீர்கள் என்று சொன்ன ஆண்டவருடைய இந்த வார்த்தை உள்ளத்து நாளத்தில் என்பதே நான் ஆண்டவருக்கு இந்த பயனுள்ள வாழ்க்கை வாழ்கிறேனா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இஸ்ரவேல் கனியற்ற திராட்சை செடி அது தனக்குத்தானே கனி கொடுக்கிறது என்று சொல்லு ஓசியா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். கனியற்ற திராட்சை செடி அது தனக்குத்தானே கனி கொடுக்கிறது. அருமையானவர்களே, அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை நாம் வாழக்கூடாது. நம்மை மாத்திரம் செழிப்பாக்கி கொண்டு இருக்கிற ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. ஏனென்றால் தேவன் எதிர்பார்க்கிற கனி நம்மிடத்திலே காணப்பட வேண்டும் என்பது தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். கசப்பான கனிகளை அல்ல, புளிப்பான கனிகளை அல்ல, ஆண்டவர் விரும்புகிற கனிகளை நாம் கொடுத்து அதன் மூலமாக ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்துவதாக. ஆண்டவர் என்ன நோக்கத்தோடு நம்மை இந்த உலகத்திலே நாட்டினாரோ இந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்ற காணப்பட வேண்டும் என்பதை பார்க்கிறோம். இன்னுமாக அருமையானவர்களே, சீசத்துவத்தின் நிபந்தனைகள் என்ன என்று சொல்லி நாம் சில காரியங்களை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. நாம் லூக்கா சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளும் போது இவ்வாறாக ஒரு கூட்ட மக்கள், திரள் கூட்டமாக மக்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின் சென்றார்கள். அந்த வேளையில ஆண்டவர் என்ன செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது பரிசுத்த லூக்கா சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அங்கே நாம் பார்க்கிறோம், திரள் கூட்டமாக மக்கள் ஆண்டவரை பின் சொல்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் அதை குறித்து அவர் மகிழ்ச்சி அடையவில்லை. லூக்கா 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது அந்த அனுபவத்தை பார்க்கிறோம். பின்பு அநேக அவரோடு கூட பிரயாணப்பட்டுமாய் போகையில் அவளிடமாய் அவர் திரும்பி பார்த்து யாதொருவனின் இடத்துல வந்து தன் தகப்பனையாவது தாயை மனைவியின் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனை வெறுக்காவிட்டார் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டார். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு சொல்லாதவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டார் என்று சொல்வதை பார்க்க. அருமையானவர்களே, திரள் கூட்டமாக மக்கள் ஆண்டவரை பின் சென்றார்கள். அவருடைய தவறான எதிர்பார்ப்பை ஆண்டவர் உணர்ந்ததால் இந்த வார்த்தைகளை சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் ஆத்துமாக்களை குறித்து சொல்லும்போது என் வீடு நிறையும்படியாக மக்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு வா என்று சொன்னார். ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவர் சீசத்துவத்தை குறித்து கூறும்போது அதற்கு விளைக்கிறையும் செலுத்துவதாக காணப்பட வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பெருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சீசத்துவம் என்று சொல்லும் பொழுது அதற்குரிய சில தகுதிகள் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். அதாவது நிபந்தனைகளை ஆண்டவர் சில காரியங்கள் எதிர்பார்க்கிறார். அதில் ஒன்று ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து, அதுதான் லூக்கா 14:26 பார்க்கிறோம். யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனை தாயின் மனைவியும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனை வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனாக இருக்க மாட்டார் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்தல், அதாவது எல்லாரையும் வெறுத்தோட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லவில்லை. இங்கே ஆண்டவர் முக்கியமாக சொல்லுகிற ஒரு காரியம், யாருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டுமோ அவருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முதலிடம் நாம் கொடுக்கும் பொழுது அதன் மூலமாக நாம் ஆண்டவருடைய சீஷர்கள் என்பதை நாம் வெளிப்படுத்தும்படி ஆண்டவர் அந்த நிபந்தனைகளை தெளிவாக சொல்லுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். ஆகவே யாதொரு இடத்துல வந்து என்று சொல்லி ஒருவேளை ஆண்டவர் அழைக்கிற அந்த அழைப்புக்கு சில நேரங்களில் சில பேர் தடையா இருந்தால் இது ஆண்டவர் எனக்கு சொல்ல காரியம் என்று சொல்லி அவருக்கு மறுபடியும் கொடுத்து நாம் வாழ அழைக்கப்படுகிறோம் என்பதை பார்க்கிறோம். இன்னும் சீசத்துவத்திற்கிற இன்னொரு நிபந்தனையை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் நிமித்தம் பாடுகளை செலுத்தல் என்பதை பார்க்கிறோம். திரள் கூட்ட மக்கள் வருகிறார்கள், அவள் தவறான எதிர்பார்ப்போடு வருகிறார். அவளுக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்கும் என்று வந்தார்கள். ஆனால் திரும்பி பார்த்தாங்க. என்ன சொல்லுகிறார்? இரண்டாவது காரியத்தை பார்க்கிறோம். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் சொல்லாதவர் எனக்கு சீசனாக இருக்க மாட்டார்.
லூக்கா 14:27 அங்கே சொல்கிறதை பார்க்கிறோம். And anyone who does not carry his cross and follow me cannot be my disciple என்று சொல்லி ஆண்டவர் கூறுகிறார். அதாவது மனதார சிலுவையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். அதைத்தான் நாம் மத்திய 16:24 பார்க்கும் பொழுது, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினார், அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். மனப்பூர்வமாக நாம் தெரிந்து கொள்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. உலகத்தோடு வாழாமல் ஒருவேளை அதற்கு எதிர்நீச்சல் போட்டு வாழ வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறார். அருமையானவர்களே, அதை நாம் உரிமையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் பார்க்கிறோம். ரட்சிப்பு என்பது சிலுவையண்டே வருகிறது. சிலுவையண்டே நம்பி வந்து பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தேன் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே நேரத்தில் சீசத்துவம் என்பது தன் சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது. ரட்சிப்பு என்பது சிலுவையண்டே வருகிறது. ஆனால் சீசத்துவம் என்று சொல்லும் பொழுது சிலுவை எடுத்துக்கொண்டு ஆண்டவரை பின்பற்றுவது என்பதை பார்க்கிறோம். ஆகவே அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மனதார ஆண்டவருக்காக பாடுகளை அனுபவிக்கிற ஒரு அனுபவம் நம்மிடத்தில் இருக்கிறதா நம்மை சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஆகவே ஒரு நிபந்தனை, முதலாவது நிபந்தனை என்று சொல்லி பார்த்தோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலிடம் கொடுக்க வேண்டும். இரண்டாவது ஒரு நிபந்தனை என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஆண்டவருக்காக நாம் ஒருவேளை பாடுகளை சகிக்க வேண்டியிருந்தால் அதை பொறுமையோடு நாம் சகிக்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் இங்கே தெளிவாக வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது, ஒரு சீஷன் என்று சொன்னால் அவனிடத்தில் காணப்பட வேண்டிய இன்னொரு நிபந்தனை ஆண்டவர் கூறுகிறார். யோவான் சுவிசேஷம் 8:31 யோவான் 8:31 இயேசு தம்மை விசுவாசிக்கிற யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராக இருப்பீர்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். அதாவது ஆண்டவருடைய உபதேசத்திலே நாம் நிலைத்திருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அவருடைய உபதேசத்தை வாங்கிக்கிறோட மாத்திரமல்ல, அதில் நிலைத்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். விடாப்பிடியாக தொடர்ந்து ஆண்டவருடைய உபதேசத்திலே நாம் நிலைத்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை பார்க்கிறோம். உறுதி வரை முடிவு வரை நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் சொன்ன லூக்கா சுவிசேஷம் 9:62 கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிறவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுடன் அல்ல என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முடிவு வரை நான் உபதேசத்திலே நிலைத்திருக்கிறவர்களாக நாம் காணப்பட அழைக்கப்படுகிறோம். உரிமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்திலே நாம் கடைசி நிலைத்திருக்க வேண்டும். அதாவது பாடசாலையிலே ஆயுள் முழுவதும் நாம் கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். வாழ்க்கை முழுவதும் நாம் கற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். இயேசு உபதேசத்தில் நிலைத்திருப்பது என்பதற்கு அவருடைய வார்த்தையிலே வாசம் பண்ணுவது என்று சொல்லி பொருள். ஒரு மனிதனுக்கு அவருடைய வீடு இளைப்பாறுதலின் இடமாக இருக்கிறது போல தேவனுடைய வார்த்தை நமக்கு இளைப்பாறு இடமாக இருக்க வேண்டும் என்பதை பார்க்கிறோம். ஆகவே சீசத்துவத்துக்கு நிபந்தனை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்தல், ஒருவேளை ஆண்டவருக்காக பாடுகளை அனுபவிக்க வேண்டியிருந்தால் அதை மனதார நாம் ஏற்றுக்கொள்ளுதல், அது மாத்திரமல்ல அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். இதுதான் சீசத்துவத்துக்குரிய நிபந்தனை, ஆண்டு எதிர்பார்க்கிற காரியம். இன்னுமாக ஆண்டவர் நம்முடைய சீசத்துவத்தில் எதிர்பார்க்கிற முக்கியமான 3 காரியங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவர் ஒப்பற்ற அன்பை எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் யோவான் சுவிசேஷம் 21:15 ஆண்டவர் அருமையான சீஷனாய் பேதுரு அப்போஸ்தலனிடத்திலே கூறுகிற காரியம், இவர்களிலும் அதிகமாக நீ என்னிடத்திலே அன்பாக இருக்கிறாயா என்று சொல்கிறதை பார்க்கிறேன். ஒப்பற்ற அன்பு இவர்களிலும் அதிகமாக, இவைகளிலும் அதிகமாக, அதாவது அவனுடைய வாழ்வாதாரத்துக்கு வைத்திருக்கிற வடகென்றாலும் சரி வலையென்றாலும் சரி இவைகளிலும் அதிகமாக, அது மாத்திரமல்ல குடும்பத்தின் அங்கத்தினர்களாக இருந்தாலும் சரி இவர்களிலும் அதிகமாக ஒப்பற்ற அன்பை தேவன் எதிர்பார்க்கிறார் என்பதைத்தான் அங்கே பார்க்கிறோம். வேதம் சொல்கிற காரியம் என்ன? 1 கொரிந்தியர் 16:22 ஒருவர் கர்த்தராகிய இயேசுவிடத்தில் அன்பு கூறாமல் போனால்
சபிக்கப்பட்டவனாக இருக்கிறார் என்று, சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவுள் என்று சொல்லி வேதம் கூறுகிறார். பெருமையானவர்களே, ஆண்டுடைய சீசன் என்று சொல்லி நாம் நம்மை அழைத்துக் கொள்ளலாம். ஆனால் நம்மிடத்திலே ஒப்பற்ற ஒரு அன்பு நம்மிடத்திலே காணப்படுகிறதா? ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டு அந்த எபேசத்தை குறித்தான் சொல்கிறார். நீ ஆதியிலேயே கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உண்மையிலே எனக்கு குறைவுண்டு என்று சொல்வதை பார்க்கிறோம். அதே நேரத்தில் ஒரு பெண் ஆண்டோடத்தில் அன்பு கூர்ந்த போது, ஒரு ஏறப்பட்ட தைலத்தை ஆண்டுடைய பாத்திரை பூசின போது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே என்று சொல்லி அவளை பாராட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவர் பேரில் இருக்கிற பாசத்திற்கு மேலான ஒரு பாசனத்தில் இருக்கிறதா என்பதை இந்த வாழின் வேளையிலே நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக, ஆண்டவர் பிள்ளைகளிடத்தில் சீசனிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் ஒப்பற்ற பலி, அதாவது சுப்ரீம் சாக்ரிஃபைஸ். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாக ஒப்பு கொடுத்து நம்மை அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அதை ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இறக்கைகளை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக, ஆண்டவர் எதிர்பார்க்கிற முக்கியமான காரியம் ஒப்பற்ற ஒப்படைப்பு, சுப்ரீம் சரண்டர். பவுல் அப்போஸ்தலன் தன்னை முற்றிலுமாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த அந்த காரியத்தை பார்க்கும் பொழுது கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்று சொல்லி அவர் கூறுகின்றார். நாட் ஐ பட் கிரைஸ்ட். இனி வாழ்பவன் நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவருக்கு என்று ஆண்டவர் தம்மையே நமக்காக சிலுவையிலே ஒப்பு கொடுத்தாரே, அவருக்கென்று நம்மை முற்றிலுமாக ஒப்படைக்க நாம் அழைக்கப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில பவுல் அப்போஸ்தலரை போல, ஆண்டவரே நான் என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி அவருடைய ஆளுகைக்கு தன்னை முற்றிலுமாக ஒப்படைத்தார். பலி ஆண்டவர்கள் வாழ்க்கையில there should be sacrifice. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் கொடுத்து நம்மை அன்பு கொள்வது போல நீங்கள் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஒப்பற்ற ஒரு கதை. பவுல் அப்போஸ்தலனை கொடுத்து கொள்ளும்போது ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக கொடுக்க வேண்டும் என்று தேவன் இறக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்று கொள்வதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு நம்மை முற்றிலும் ஒப்படைத்தவர்களாக நாம் காணப்பட அழைக்கிறோம். ஒப்பற்ற ஒப்படைப்பு, நாட்டை கிரைஸ்ட். ஆண்டவரை நான் என்ன செய்ய பார்க்கிறேன்? கலாத்தியர் 2:20, இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்று சொல்லி தன்னை முற்றிலும் ஒப்படைத்து அவர் என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறாரோ அதை தன்னை மாற்றி கடைசி வரைக்கும் அதை செய்து இருக்கிறார். இதுதான் ஆண்டவர்களுடைய பிள்ளைகளாகிய தன்னை சீசரிடத்திலே எதிர்பார்க்கிற காரியம். அதே வேளையிலே சீசருடைய ஆசீர்வாதம் என்பதை மறந்துவிடவில்லை. ஆண்டவர் அருமையான தன்னுடைய சீசருக்கு இவ்வளோ ஆசீர்வாதங்கள் வைத்திருக்கிறார். ஒரு நாளிலே ஒரு ஐஸ்வர்யுள்ள வாலிபன் ஆண்டவர்களுக்கு நீதியுடைய சொந்தத்தை கொள்ள வேண்டும், நான் என்ன செய்வேன் நினைக்கிறாங்க. ஆண்டவர் அவரிடத்திலே அவனுக்கு அன்பு கொண்டு அநேக காரியங்களை அவர் சொல்ல, கற்பனை கைகொள்ள காரியங்களை சொல்ல, சிறு வயது முதல் நான் அவருடைய கற்பனை கைகொள்கிறேன் என்று சொன்னேன். அப்போது ஆண்டவருக்கு அனுபவத்தை காத்து சொல்ல
நீ உனக்கும் நாளைக்கு தனித்திருந்து கொண்டு விவேனை பின்பற்றி வரலாம் என்று சொன்னேன். ஏனென்றால் ஐஸ்வர்யம் ஆண்டவரை பின்பற்றுவதற்கு அவருடைய வாழ்க்கையை தருகிறார்கள். ஆனால் இந்த வார்த்தையை கேட்ட போது அவர் துக்கமடைந்தவனாக போய்விட்டார். அப்போதுதான் பேதுரு அப்போஸ்தலன் சொல்கிறார், இதோ நாங்கள் எல்லாவற்றையும் உண்மை பின்பற்றினோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆண்டவரே, நீ சொன்ன உடனே நான் கீழ்ப்பட்டு வந்தவரே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லும்போது ஆண்டவரே அருமையான வாக்குத்தத்தங்களை கொண்டு நினைப்பார்கள். அதை கொண்டு நம்முடைய பெயர்கள் பரலோகத்திலே எழுதப்படுகிறது. அவருடைய நம்முடைய பெயர்கள் பரலோகத்தில் எழுதப்படுகிறது. லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே பார்க்க ஆவியோடு இருக்கிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் இருக்கிறதுக்காக சந்தோஷப்பட என்று சொன்னேன். அவருடைய சீசனுடைய பெயர்கள் பரலோகத்திலே எழுதியிருக்கிறது. ஏனென்றால் ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்பட்ட வார்த்தை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிற நித்தியராக செலுத்துகிறபடி பரலோகராஜ்யத்தின் மருத்துவங்களை குறித்து நான் விழுந்த விசேஷம் 21-22 அதிகாரங்களிலே தெளிவாக பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பேர்கள் பரலோகத்தில் இருக்கிற அதை விட மேலான வாக்கியம் வேறு ஒன்றில்லை. இந்த உலகத்திலே ஒருவேளை அற்பமாக்கப்படலாம், ஆனால் நம்முடைய பேர் ஆட்டுக்குட்டியாருடைய ஜீவன் எழுதப்பட்டிருக்கிறார். நிச்சயமாக அவரோடு கூட எங்களுக்கு வாழ்கிற மகிழ்ந்த சிறுத்தோடு அவரும் எங்களுக்கு வாழ்கிற அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதை நான் நம்பவே கூட பேதுரு அப்போஸ்தலன் எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொன்னார்? 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே இரு நாமத்தில் வைத்தார். வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரியாவது தகப்பனையாவது தாயாவது மனைவியாவது பிள்ளைகளாவது நிலைகளாவது இருக்கிறோம். அவர் தூரத்தில் இணைந்து நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வார் என்று சொல்லியிருப்பார்கள். நித்திய வாழ்வு ஆண்டவரோடு இருக்கிற ஒரு மிகுதியான வாழ்வு. அதை பற்றி சொல்லும்போது நான் அவர் இருக்கிறவனமாகவே அவரை நேசிப்பதனாலே அவருக்கு ஒப்பாக என்று சொல்ல வேண்டும். ஆண்டோடு வைஞான சாய்ந்து நாம் அடைந்தவர்களாக அவரோடு இருக்கிற வாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். சீசன் என்று சொல்லுவது ஒருவேளை இந்த உலகத்திலே பாடல் இருக்கலாம், கஷ்டங்கள் வரலாம், ஒருவேளை எவ்வளவு கண்ணீர் அனுபவத்தில் வழியாக செல்கிறார். ஆனால் உங்களுக்கு அறிய லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே ஆண்டவர் இன்னொரு அருமையான வாக்குத்தத்தத்தை கொண்டிருக்கிறார். அது என்ன? விதித்து பார்க்கும்போது கவலைப்படாதீங்க, அந்நாளில் எனக்கு சந்தோஷத்தை கழிவுகள் பருவத்திலே மிகுதியாக இருக்கிறது என்று சொன்னேன். பருவத்திலே மிகுதியாக இருக்கு. இந்த உலகத்திலே ஒரு வேலை நான் பாடுபடக்கூடிய பலன் இல்லாமல் போகலாம், மனிதர்களை பாராட்டாமல் போகலாம், மனிதர்கள் நம்மை குறித்து சொல்லுவது இவர் ஏமாளி அல்லது பாட தெரியாமல் என்று சொல்லலாம். ஆனால் பருவத்திலே நம்முடைய பலன் மிகுதியாக இருக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆண்டவர் வாழ்க்கைகளை எதிர்பார்க்கிற காரணம் இன்றைய தேவை கிறிஸ்துவின் சீசர்கள் பக்தர்களுடைய கிறிஸ்துவின் உண்மையான சீசர்களில் அவர்கள் தேவை என்பதை பார்க்கிறோம். ஆகவே கல்வியானே நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன? சீசத்துவம் என்று சொல்லப்படுவது ஒருவேளை அது கடினமான காரியமாக இருந்தால் அதற்கு வாக்குத்தத்தங்களை நாம் பார்க்கும்போது எவ்வளவு மேன்மையான காரியமாக இருக்கிறது. சீசத்துவத்தை பண்புகளை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, சீசத்துவத்துடைய நிபந்தனை என்ன என்று சொல்லி பார்க்கிறோம். சீசத்துவத்தில் நாம் எதிர்பார்க்கிற காரியங்கள் என்ன என்று சொல்லி நாம்
சீசத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் என்று சொல்லி பார்த்தவர்களா எவ்வளவு எளிமையான காரியம். இக்காலத்தில் பாருங்கள், இனி நம்மிடத்தில் வெளிப்படும் நம்பிக்கை உங்களுக்கு அல்ல. ஆகவே அப்படி அழைப்புக்கு அணிவகுக்கிறவர்களாய் நாம் பாடுபடுவது ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறார். நாம் சீசனாக பாடுவது மாத்திரமல்ல, ஏராளமான மக்களை சீசனாக மாற்றி ஆண்டவரை ஊற்றத்திற்கு அவளை ஆதாயம் பண்ணுவோம். ஆண்டவர் மிகுந்த கடைகளை அனுபவிப்பதனால் என் பிதாவை வெளிப்படுவார். எதற்கும் சீசனாக என்று சொன்ன பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுவார்கள். ஆண்டவர் நமக்கு இருந்த அறிவுரை தந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எல்லாருமே ஆண்டவரே, சீசத்துவத்தை குறித்து சில காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள கண்ணாடி சொல்லுகிறோம். சீசத்தை சொல்லும்போது அவரிடத்திலே எதிர்பார்க்கிற பண்புகள் என்ன என்று சொல்லி நான் பார்த்தோமே. ஒரு சீசனுக்கு சொல்லும்போது நீர் எதிர்பார்க்கிற சில காரியங்களை நான் சிந்திக்க முடியும். ஒரு சீசனுக்கு சொல்லும்போது அவனுடைய வாழ்க்கையிலே சில நிபந்தனைகளை கட்டுப்பாடுகளை இந்த வாழ்க்கையிலே நாங்கள் பார்த்தோமே. அவனாக நீ எதிர்பார்க்கிற காரியங்களை வாழ்க்கையை நாங்கள் கை கொள்வதாக உனக்கு முழு சீசனாக என் பாடல்களை இயேசுவை வாழ்ந்து ஏராளமான மக்களை சீசனாக மாற்றுவோம். எங்களுக்கு இருந்தார் இவர் அடிச்சுகளை பதிந்து செல்வது நாம் ஒரு அடிச்சுகளை பற்றி ஈஸ்வரை மக்கள் கிடைத்தது. நீர் நம்முடைய சீசரை மாவட்டத்தை அந்த மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுள்ள எங்களுக்கு இருக்கிறது. வீட்டுக் கொள்வோம். ஆமாம். Thank you.
ஆண்டு சமூகத்தில் அற்புதத்தை ஜெயிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, காணிக்கைகளோடு உடைய பார்த்து நான் வருகிறோம். படைத்த இந்த காணிக்கைகளையும் எங்களை நீர் ஏற்றுக்கொண்டு உங்களுடைய நாமமைக்காக உங்களுடைய ராஜ்யத்திற்காக பயன்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஜெபம் கிடவும் இளம்பின் ஆண்டவரே, இந்த மெய்மையான ஓய்வு நாளை எங்களை ஆசிரியத்தந்தை நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபையை மட்டுமாக தாங்கின நன்றி செலுத்துகிறோம். உண்மை பாடி துதிக்கவும் உங்களுடைய செய்தியை கேட்கவும் எங்களுக்கு கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்க மக்களை நீர் ஆசீர்வதி. இந்த காணொலியின் மூலமாக அந்த ஆராதனையை பங்கு பெறுகின்ற நம்முடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதி. இப்போது உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு எங்களை அனுப்பும். துதி கனமை கனத்து மக்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாய் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியின் ஐக்கியம் நம் அனைவரோடு கூட எப்போதைக்கும் இருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்துடன் போய் வர கிடவோம்.